ஆத்தாடி அடியா சரியா என்ன தெரியாம பாடி தரணும் உட்காருங்கய்யா வாத்தியாரே எங்க போனீங்க வாத்தியாரே என்ன நடந்தது என்ன நடந்தது தெரியுமா வாடா ஆயி வாடா வாடா அடே அடே குட்டி வத்தி உட்காருடா சூத்து தெரிச்சு போயிருமா எப்படி இங்கே ஹார்மோனி வாசிக்க என்னையும் இங்கே மிருதம் வாசிக்க அனுபவத்தை ஜெயராஜ் அவர்களையும் டான்சர் நடிக்கும் ராதாச்சேரி அவர்களை பாராட்டி திருவாரூரை சேர்ந்த எம் மகேந்திரன் மும்பை அன்பு சகோதரர்கள் 500 1500 அனுப்பிச்சுள்ளார்கள். அன்பளிப்பளித்த திருவாரூரை சேர்ந்த எம் மகேந்திரன் மும்பை அன்பு சகோதரர்கள் ஜெயராஜ் மற்றும் ராதாச்செல்வி என்னை பாராட்டி 500 அனுப்பிச்சுள்ளார்கள். அன்பளிப்பளித்த திருவாரூர் எம் மகேந்திரன் மும்பை அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார் நடிகை தெரிவித்துள்ளேன். மகேந்திரன் திருவாரூர் என்னை பாராட்டி ராதாச்செல்வி அவர்களை பாராட்டி மும்பை குரூப்ஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையும் அன்பு தம்பி ஜெயராஜ் பெட்டி வாசிக்கும் குடாத்திருக்கை முருகன் அவர்கள் எல்லாத்தையும் பாராட்டி 500 ரூபாக அன்பை பெற்றுள்ளார். அன்பை பெற்ற அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமியோ அண்ணவா யாரும் இருக்க மாட்டேங்குது. இவரை சந்திக்க வேண்டும் என்றால் நம்மளாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு? என் அன்பு செல்வங்களே, தூங்காதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள். சாமி பாட்டு பாட போறேன். ஏனே கவலையா உட்காந்துருக்க? கண்ணத்துல கையெடு முதல் அவங்க எல்லாம் எழுப்பி விடுங்கப்பா. கால தாத்தா கால மடக்க முதல்ல நான் சம்பளம் கோழி உட்காருங்க முதல் சாமி பாட்டு கூப்பிட போறேன். ஆமா கருப்பு வர போறாரு. ஆத்தா அகிலாண்ட ஈஸ்வரி மகேந்திர பூபதி அப்பா ஞான வண்டினா எனக்கு ஞான கட்டினா உனக்கு ஏய் ஞான வண்டிதா முருக கடவுளே சாட்சாத் அந்த முருக கடவுளே நம்மள திரும்பி பார்க்கறடா.
ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் ஏமா ஏமா தூரம் வாமா வாமா நீயோ ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் ஏமா ஏமா தூரம் வாமா வாமா நீயோ மல்லிகை நான் வரேன். என்னடா வாய் படவா? என்ன மாமா பாடிட்டு நல்ல வாய் வாய் ஓடுறது. எப்படி பாரு இறைவா ஆண்டவா தவறாக பாடிவிட்டீங்களா? தவறாக என் பாட்டில் பிழை உள்ளதா அப்பனே? கையோட கையடிச்சு வாயில ஆத்தி உலக கத்துது கோழி சோட்டு காளி இறங்கி கத்துது கோழி குட்டிக்கிட்டு தோட்டு காளி மனவராயா ஆளுமையே மனவராயா என்னையா கோழிக்கறி கொழம்பு சாமியார் நினைச்சு அந்த பிள்ளை என்ன நினைச்சு கடவுளே இந்த மாதிரி ஒரு பதிபக்தியான பாட்டை கேட்டு பிரமித்து போயிருக்கிறார் நால்வர் மகாபலி வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெய்வீக பாடலை இதுவரைக்கும் நான் கண்டதில்லை. ஆனா முத்துராசு தாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தெய்வீக பாடலை உன்னதமாக பாடிய ராதா செல்வி அவர்களே, தாங்கள் இப்படிப்பட்ட பாடலை பாடியதை இதோடு விட்டுவிடாமல் முத்துராஜும் ராதா செல்வியும் இந்த பாடலை தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறித்து வைத்து அங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களை 4 பேர் பார்த்தும் 3 பேரு தங்கச்சி அம்மாவுக்கு ஒரு சாமி பாட்டு பாடவா அப்பனே? வேணாமா? வேணாம். அலையோசை கலகல கலகல கவிதை படுத்துது குரு
ஏதோ கிளம்பிருச்சு நம்ம மூடு பாரியா பிரேக் டான்ஸ் நல்லா இருந்துச்சா? சரி 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 அந்த நேரம் தான் அண்ணே இப்படி ஒரு நாட்டியத்தை பார்த்ததே இல்லை. எவ்வளவு ஒரு அழகான நாட்டியம். அந்த அபிநயம் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கு. எங்க அதே மாதிரி நீ ஆடு பாப்பா. ஏண்டா எப்பமா பாருங்க சுவாமி பாடிட்டால் மாமா வாருங்கள் சுவாமி, உங்களது வருகை என்றுமே நல்வராக அமையட்டும். வாருங்கள். பள்ளி மறுகிற பள்ளினே நானு 2 பேத்துக்குமே பல்லு இல்லை, எனக்கு தாயொலியா என்றுமே நல்வரவாக அமையட்டும். வாருங்கள் வாருங்கள். வாழ்க பல்லாண்டு வளர்வரது புகழ் தமிழத்த மொழியா தமிழ் என தேவா அமரத்தை வார்த்து எம்பளம் விட என்பது மாறி பண்பா வளம் வந்து அன்பாக அறுவெட்டு ஆரங்க எனது பக்கத்திற்கு மச்சி உனக்கான பொன்னான வார்த்து என்றும் பூப்போன்று பொறுமையாக வாழ்வார்களே பொம்போடு உன்னன் பொன்னகை ராஜாபூரை சேர்ந்த ஆறுமுகம் நாதன் நற்பணி மண்டலம் ரசிகர் சார்பாக சின்ன டிஎம்எஸ் ஆப்பநாடு கிளார்க் தம்பி முருகன் அவர்களுக்கும், சின்ன ஆறுமுகம் தம்பி ஜெயபார்த்திபன் அவர்களுக்கும், சின்ன காரைக்குடி
தமிழ்ச்செல்வி தங்கச்சி சக்திபாலி எனக்கும் அஞ்சூர் நாடுகள் நடத்த தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கும் முத்துராஜ் ராதாச்செல்வி இவர்களை பாராட்டி ராஜாபூரை சேர்ந்த ஆறுமுகம் நற்பணி மண்டலம் ரசிகர் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பத்து பயன்படுத்திய அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றிகடன் வணக்கம். தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுடைய பெயரை ஞாபகப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. அவர்கள் மாதிரி உச்சரிப்பும் யாருக்கும் சரியா வருவது கிடையாது. அவர்கள் போல் இப்படிதான் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு அந்த வழியில நாங்கெல்லாம் வர வேண்டும் என்று ஒரு எப்பொழுதுமே அந்த கடைபிடித்து வந்திருக்கோம். நன்றி நன்றி நன்றிகடன் வணக்கம். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த நல்ல உள்ளங்களுக்கு சிறந்த நன்றிகள் நிறைய வணக்கம். அருமையப்பா ராஜாபூர் ஆர்மோ அவர்கள் தனிப்பட்ட சுற்றுப்பகுதியில அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆளுமை இருக்கும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவர்கள் சிறப்பாகவும் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார் நன்றி நன்றிகள வணக்கம். தமிழ் உச்சரிப்பு பெருமையா பேசக்கூடிய தமிழ்ச்செல்வி மத்தியில அதை தாங்கள் கூறியது மிக்க நன்றி நன்றிகள வணக்கம். நெஞ்சார்ந்த பாராட்டுபடியாகும். தங்களை பற்றி பெருமைகள் இருந்தாலும் கூட பெருமைக்குரிய பெண்மகளை தங்களை பார்த்தது மகிழ்ச்சி இருந்தால் தங்களுக்குரிய நாடு எந்த நாடு கேட்டு தாங்கள் குரண்டவா கலையின் சாராம்சம் தொட்டு கட்டு தங்களுக்குரிய தாய் தந்தையர்கள் யார்? தாயின் பெயர் வந்திருப்பது என்ன காவல் என்ன துணை கருந்தனை யாருக்கு செந்தனை அப்படிப்பட்ட முருகனுக்கு ஆராதனை படைச்சுக்கிட்டு இருக்கீங்க. படைக்கக்கூடிய சிறப்பு இருக்கட்டும். நாடுகள் எத்தனை நாடு இருக்கு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தங்கள் நாடு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது பெருமை கொண்டது. சான்றோர் உடைத்த மற்ற நாட்டுல சான்றோர் கிடையாதா? அப்புறம் எங்க கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. அதிகமா இருந்தனால என்னுடைய நாட்டுக்கு பெருமை ஏற்பட்ட பெயர் அந்த பேர் இருக்கு. ஆனா பாருங்க நெல்லுக்கு ரைத்தனை வாய்க்கால் வடிவோடி அங்கே புள்ளுக்கும் பசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேனில் ஒரு மனுஷன் இல்லாதாலும் அவருக்காக மழை விட்டு விடுறதில்ல. மழை பெய்யும் பொழுது நிறைய பேர் இருந்தா எப்படி மழையில பெய்யக்கூடிய வந்தனருக்கு ஒரு மழையும் நீதி நெறியுடைய மன்னருக்கு ஒரு மழையும் மாத கற்புடை மங்கையருக்கு ஒரு மழையும் மாத மும்மாறி மழை பொழிந்தது. இப்ப வருடமே மும்மாறி மழைதான் பொழிதான். அது எப்படி வரிசை தப்பிய மன்னருக்கு ஒரு மலை அரிசி விட்டிடும் மன்னருக்கு ஒரு மலை புருஷனை கொண்ட பூவையருக்கு ஒரு மலை சிந்தாமணி சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம போயிட கூடாது. பேச்சுக்கள் சிறக்கணும். சவத்திற்கு தமிழுக்கு குணத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கும் சுவைகள் சுரங்கள் திக்கு கெரகம் 9 கெரகம் 9 கெரகம் 9 பசி வந்தால் 19 ஆபத்துக்கு உதவாத அரும்பசிக்கு உதவா தாவத்தை தீரா தரித்திரமரியா பண்டி கோபத்தை கடக்காத குருமடி கேடாத தாவத்தை தீராத இருந்த உலகத்தில் ஏறும் பயனில்லைதானே பயன் இல்லாத அளவுக்கு நம்ம பேசிருக்கோம். உலகத்தில் ஆடாத பயன் இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குமா? உலகத்தில் ஆடாத ஆட்டம் இடத்தில் பயிலாத கல்வி முகத்தில் நடவாத திருமணம் நாளத்தில் பிறவாத பிள்ளை ஐயத்தில் தேடாத செல்வம் ஆரத்தில் சுற்றாத ஸ்தலம் ஏழத்தில் பண்ணாத எட்டத்தில் பெறாத ஓய்வு நடக்கினா பிளாக்கு மதி வாழ்க்கையும் உலகில அரச வீரம் ஆப்ளான் கொண்ட பூமியும் கரைகிற ஏறி போவே கோப்ளான் கொண்ட கோலமும் குருவிடான் கண்ட ஞானம் ஆப்ளான் சகட போல அழியும் என்று உரைக்கலாமே பண்ற அரிது மானுடைய பிறத்தல் அரிது அதனின் மருது கோன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் காயினும் ஞானமும் கல்வி நயன்றல் அரிது ஞானமும் கல்விக்கு நயத்தலாகிற தானம் தவம் செய்தல் அரிது தானம் தவம் செய்தல் ஆகினும் வானவர் வழி திறந்தது உனக்கு வானவர் நாடு வழி திறந்தது பாட்ட பாட்ட அப்படி பாடினா அந்த அவர் பிறந்தது என்னாடு இச்சமுடன் என்று எழுதி விட்டு சிவனும் செத்து விட்டு
யார் என்றால் அவ்வை. அது எந்நாட்டில் பிறந்த குழந்தை. சங்கரப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம், அறவே உன் போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் சொல்லி சங்கரனையே குற்றம் சொல்லி பெருமை சேர்த்த நக்கீரன் நாடு வாண்டியனார். பாண்டிய நாட்டில் பிறந்தார் நக்கீர பெருந்தகை. சரி. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பாட்டுடைய தலைவனாக வைத்து திருமுருகாற்றுப்படை ஏற்றினார். ஆனா இங்க உயிரை கொடுத்தது சிவன் தானே. ஏன் முருகனை பத்தி பாடுறார்? சிவனை பத்தி அளவா பாடி இருக்க வேண்டும். எதனால் முருகனுக்கு அந்த பெருமை கிடைத்தது? அத்தா முருகன் பெருமையை பாடுறதுக்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் நக்கீர பெருமான் முருகனை பத்தி திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய நூல்ல பாடுறாருன்னா எதுக்கு பாடுறாரு நினைக்கிறீங்க? 999 புலவர்களை அடைச்சு வச்சு 1000வது புலவர்களை சேர்த்து ஒன்று சேர்த்து 1000 புலவர்கள் ஒன்று கூடி இருக்க சமயத்துல ஒரு பூதம் பிடிச்சு தின்ன. அந்த பூதத்தோட பேர் என்ன தெரியுமா? கக்கிமுகின்னு பேரு. அப்படிப்பட்ட பூதம் 999 பேரை அடைச்சு வச்சாச்சு. இன்னும் ஒருத்தை மட்டும் வேணும். யார பிடிச்சு வைக்க? சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள் தப்பாக பயன்படுத்தினாலோ சிவன் நிந்தனைக்கு ஆளானோடோ அவர்களை பிடித்து செய்தவர்களை அங்கே பிடித்து செல்லி விடுவோம். அப்பத்தே நக்கீரரும் சிவனிந்தனையை தவிர அவரை பிடிச்சு அடக்கிது. அடைச்சா ஒட்டுமொத்த புலவரை பரிதவிக்கிறாங்க. ஒன்னால இன்னைக்கு நாங்க அநியாயமா சாக போறோமே, ஒட்டுமொத்த பேரு இங்க வேண்டதை சாப்பிட்டுக்கிட்டு பக்குவமா வாழ்ந்தோம். நீ வராம இருந்தீங்கன்னா நாங்க சாகாம இருந்திருப்போம். இன்னைக்கு நீ வந்து சேர்ந்துட்ட. ஒன்னால அந்த பூதம் எங்களையும் சாகடிக்க போது நினைக்கும் பொழுது வருத்தப்படாதீங்க. நான் முருகனை நினைத்து பதிகம் பாடி தங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னார். பாடக்கூடிய பதிகத்துல என்றும் கிளம்போனே அப்படின்னு பாடும்பொழுது கிளப்பருவம் அடைய நாள் இருக்கிறது அப்படின்னு முருகன் காட்சி கொடுத்த மலைகிறார். அதனால என்றும் இளையோனே பாட்டு பாடும்பொழுது முருகப்பெருமான் அந்த பாறையை பிளந்து 1000 புலவர்களை காப்பாற்றி பிரவேசித்தார். அதனால திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய உருவாச்சு. என்று சொல்லக்கூடிய பூதத்தை அழித்தது எங்கே என்றால் அதன் திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தெய்வயானை திருமணம் செய்தது இப்பொழுதாக இருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே தன்னுடைய தாயும் தந்தையும் பார்ப்பதற்கு சென்ற இடம் அது. அதற்கு பிறகு கக்கிமுகி பூதத்தை அழித்து 1000 புலவர்கள் நக்கீர பெருந்தகையை காப்பாற்றியதனால் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடியதற்கு காரணமும் அப்படிப்பட்ட பெருமை உண்டாச்சுல. யார பாட்டுடைய தலைவனா பாடினாரு? யார பாட்டுடைய தலைவனாக? முருகன் தானே. அவருடைய பேர் என்னது? முருகா என்று ஓதுவார் முள் அப்படி பார்த்து வார்த்தை இருக்குங்க. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சையில் என வேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கின் இருகால் காட்டி முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னார். யாராவது பயன்படுத்தணும்னா முகம்பலில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரர் தோழர் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானுக்கு போற்றுதலும் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுத்தரமாவது நீரு, விதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துளர் வாய் உமைவங்கள் திரு ஆலவாயன் திருநீர் என்று திருநீற்று பதிகம் பாடியவர் திருஞான சம்பந்தர் ஆயிற்று. அப்படிப்பட்ட பெருமை மிக்க மண்ணில இறைவனுடைய திசைகளை காட்ட சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த திசையும் பிரளயத்தை மூழ்கி போச்சு. மூழ்கி போன திசையை எனக்கு அடையாளம் காட்ட வேண்டும், மதுரையின் எல்லையை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆதி சிவனிடம் போய் கேட்டார்கள். தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த அந்த நாகத்தை எடுத்து ஏவினார், எல்லையை காட்டு நாகமே என்று. அப்படிப்பட்ட எல்லையை காட்டுவதற்காக நாகம் சுற்றி வளைத்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாம்பு படத்தை காட்டி காட்சி கொடுத்த தனந்த மடப்புறம் காலப்போக்கில் மாற்றப்பட்டது மடப்புறம். அப்படிப்பட்ட மடப்புறத்தின் பெருமை மிக்க மண்ணில் நீங்க இருக்கிறீங்க. அதனால்தான் பத்தர காளியம்மனுக்கு துணையாக அடைக்கலம் காத்த ஐயனாரும் வந்து நின்றாரே. அப்படிப்பட்ட சிறப்பு இறைவன் பிரளயத்தை ஒரு சுழியினால் அடக்கியதனாலே அந்த இடத்துடைய பேரு இன்னைக்கு பேர் கிடைச்சதுல இறைவனாகப்பட்டவர் அவருடைய திருவிளையாட காரணமாக கொண்டு போன அஸ்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூவாக மாற்றி காட்சி கொடுத்த இடந்த இன்னைக்கு நம்ம போட்டது பண்ணக்கூடிய திருப்புவனம். இந்த பதிகம்பாடி நிலையிலே திருநீற்று பதிகம் அது வெள்ளத்தால் எதிர்த்த ஏடும் வெந்தழில் வேகாத ஏடும் எதிர்த்து சென்றதாம் திரியேடம் என்று சைவமா சமணமா என்று போட்டியில் வந்த பொழுது சைவத்தை நிலைநாட்டுவதற்காக திரு ஏடகத்தில் போய் நின்ற ஏடனால் தான் இன்றும் திரியேடகம் என்று ஒரு பெயர் வர காரணம். பேர் இருக்குல்ல, நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? பட்டை. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். யாருக்கா போட்டிருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக. முருகன் யாருக்கா போட்டிருக்காரு? சிவனுக்காக. உண்மைதானே? ஆமா. ஆலயம் வருவது சாலவும் நன்றி. கோவில் இல்லாத ஊர்ல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சுக்குக்கு முன்ன மருந்தும் இல்ல சுப்பிரமணிய கடலுக்கு முந்தைய தெய்வமே கிடையாது. ஏன் ஊர் உலகத்துல கருப்பு சாமி மாரியம்மன் தெய்வம் இல்லையா? அப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த பழமொழியை உருவாக்குறாங்க? சுக்குக்கு முந்தின மருந்தும் இல்ல சுப்பிரமணியன் முந்தின தெய்வம் இல்ல என்ற காரணம் என்ன? ஏன்னா இதர தெய்வம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல முருகனும் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை வாசகம் வருவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. சரி, அப்படித்தானே? பிரம்மனுக்கு என்ன வேலையோ அழைக்கக்கூடிய வேலை, பெருமாளுக்கு என்ன வேலையோ காக்கக்கூடிய வேலை, அழிக்கிறதுக்கு அழிக்கக்கூடிய
பிடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிற சிவபெருமான். அப்ப யமனாகப்பட்டவனுக்கு உயிரை பிடிக்கிறது வேலை. உண்மைதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. பிரம்மனுக்கான வாகனம் பிரம்மனுக்கு அன்னபட்சி, பெருமாளுக்கு கருட வாகனம், சிவனுக்கு காளை வாகனம், விநாயகர் பெருமானுக்கு மூசிக வாகனம், எம்பெருமான் முருகனுக்கு மயில் வாகனம். நான் எருமை மாடு ஒரு இடத்துல வாகனம் இருக்குன்னு சொல்லுவேன். முருகனுக்கு என்ன வாகனம்? எருமை வாகனம். கொஞ்சமாவது புத்தி இருந்து பேசுறியாமா? புத்தியோட தான் பேசுறேன். முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கு, எருமை மாடு வாகனம் இருக்கு. மயில் எருமை மாடு எவ்வளவு வாகனம்? மயிலே 3 இடத்தில் 3 மயிலாக வந்தது அவனுக்கு வாகனமாக. ஆனா ஒரே இடத்தில் மட்டும் எம்பெருமான் முருகனுக்கு எருமையும் அங்கே வாகனமாக வந்தது. புரிஞ்சுக்கணும். கதைக்கு தலை உண்டா வால் உண்டான்னு மாதிரி பேசக்கூடாது. ஒரு பேச்சு பேசுறோம்னா பேச்சினுடைய கருத்து முடிவு சரியா இருக்கணும். வாகனம் எருமை மாடு என்பது காலங்காலமாக யாருக்கு வாகனம்? யமதர்மனுக்குரிய வாகனம். யமதர்மனுக்குரிய வாகனத்தை முருகனுக்குரிய வாகனம். கவி பாடியவர்கள் தவறாக பாடுவார்களா? கவி பாடுறவங்க தப்பா பாட மாட்டாங்க. பாட மாட்டார்கள். காலகட்டத்துல என்ன இருக்கோ தெரியும் சொல்லுங்க. தெரியலன்னு கேட்கறாங்க பேசுறது. முடிவும் இல்ல தலையும் இல்ல, நீங்க எப்படி பேசுவது? அப்ப முருகனுக்கு வாகனம் எருமை வாகனம் உண்டு. ஆட்டுக்கிடா கூட ஒரு தமிழ் வாகனமா இருந்துச்சு தெரியும். இருந்தது. குதிரை கூட ஒருத்தர் வாகனமா இருக்கு, யானை கூட ஒருத்தர் இருக்கு. இதெல்லாம் இருக்கு, சாத்தியம் உண்டு. கருட பகவான் கூட ஒரு இடத்தில் அவனுக்கு வாகனமா வந்தார். ஆனா எருமை சொல்ல முடியாது. ஆனா எருமை ஒரு இடத்தில் முருகனுக்கு வாகனமா வந்தார் என்று கவி சொல்லுகிறது. கொஞ்சமாவது பொருத்தமா இருக்கான்னு பார்த்தோம்னா பொருத்தமா இருக்கு. உற்றதை சொன்னா அற்றது பொருந்தும். உற்றதை சொன்னா அற்றது பொருந்துச்சு. உண்மைதானே? ஆமா. ஒண்ணுக்கும் பொருத்தம் இருக்கும்ல. இருக்கே. பொருத்தம் இருந்தா சிறப்பா இருக்கும். அதனாலதானே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு கலியுகத்துல சொன்னோம். நான் கேட்கிறேன், இந்த வாசகம் எப்படி இருக்குல்ல? நீங்க வந்திருக்கிறது காவல் தானே? இந்த காவல் எதுக்கு காவல்? நீங்க திணைக்கு காவல். திணையை எது கொய்ய விடாம காத்துக்கிறீங்க? பறவைகள் கொய்யாதவன். என்னென்ன விலங்கு உள்ள இருக்கு? நிறைய விலங்கு இருக்கு. என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? கொடியும் விலங்குகள் இருக்கு. மிகப்பெரிய குஞ்சலம் என்று சொல்லக்கூடிய விலங்கு இருக்கு. ஆமா. ஒரு பூலகத்தின் கணக்குப்படி ஒரு யானைக்கு குட்டி போட்டுச்சுன்னா அது என்ன குட்டி சொல்லுவோம்? யானை குட்டி. ஒரு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது யானைக்கு குட்டி போட்டா யானை குட்டி. ஒரு மானுக்கு குட்டி போட்டா மான் குட்டி. ஒரு புலிக்கு பிறந்த குட்டி புலி குட்டி. ஒரு சிங்கத்துக்கு பிறந்த குட்டி சிங்க குட்டி. ஒரு ஆட்டுக்கு பிறந்த குட்டி ஆட்டு குட்டி. ஒரு பசுவுக்கு பிறந்த குட்டி கண்ணு குட்டி. என்னது? கண்ணு குட்டி. என்னது? கண்ணு குட்டி சுவாமி. அதுதான் சொல்லணும். பேச்சு நீங்க தான் பேசுறீங்க. ஆமா. ஒரு யானைக்கு பிறந்த குட்டி யானை குட்டி. ஒரு மானுக்கு பிறந்த குட்டி மான் குட்டி. ஒரு புலிக்கு பிறந்த குட்டி புலி குட்டி. ஒரு எலிக்கு பிறந்த குட்டி எலி குட்டி. அப்போ ஒரு மாட்டுக்கு பிறக்கிற குட்டி என்ன குட்டி? நீங்க கண்ணு குட்டி. மாட்டுக்கு பிறக்கிற குட்டி மாட்டு குட்டி தானே இருந்திருக்கணும். ஏன் கண்ணு குட்டி மாறுச்சு? மாட்டு குட்டின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சம்பந்தம்லாம் ஏதாவது பேசுறீங்க? எருமை மாடு வாகனம் இருக்கும்போது எலி குட்டி பூனை குட்டி இதெல்லாம் சொல்ற மாதிரி மாட்டு குட்டி தான் சொல்ல முடியும். கண்ணு குட்டி தான். உன் பேச்சு தானே இருக்கணும். எலி குட்டி பூனை குட்டி வரிசையில மாட்டு குட்டி தானே இருந்திருக்கணும்னு கேக்குறேன். ஏன் அது மட்டும் கண்ணு குட்டியா மாறுச்சு? முருகனுக்கு எருமை மாடு மட்டும் வாகனம் வரும்போது இது உலகத்தில் புவியின் சுழற்சியில் ஒன்றை தொற்று ஒன்று வாழ்ந்தாக வேண்டும், ஒன்றை தின்று ஒன்று வாழ்ந்தாக வேண்டும். என்னத்தானே வாழ்க்கை? அதுதானே தின்னா போச்சுன்னா. அதனால இந்த இடத்துல பாருங்களேன், புல் பூண்டு தாவரங்கள் தின்பதெல்லாம் விலங்கினங்களும் பறவைகளும் இப்படி ஒவ்வொன்றும் சாப்பிட்டு வருது. ஆனா அந்த தாவரங்களை உண்ணக்கூடியது பசு, ஆடு, இதெல்லாம் சொல்லலாம். ஆமா, கூர்மையான பல்லு இருக்கக்கூடிய இறைச்சியை தின்னக்கூடிய விலங்கு இருக்கு. எது? ஒரு சிங்கமோ புலியோ பாத்தீங்கன்னா அது மாமிசம் சாப்பிடும். அது சைவத்தை சாப்பிடக்கூடிய நான் என்ன சொல்றேன், கூர்மையான பல்லுது இந்த பூனை குட்டிக்கு. பாத்தீங்களா? பூனை விரும்பி எதை சாப்பிடும்? பூனைக்கு அதிகபட்சம் வீட்டுல பார்த்தோம்னா கருவாடை கூட சாப்பிடும். அது கூட எனக்கு தெரிஞ்சு பால் அதிகமா குடிக்கும். எனக்கு பால் குடிக்காத பூனை இருக்கான்னு கூட பழமொழி இருக்கு. ஆனா இருந்துச்சு, பால் குடிக்காத பூனை இருந்துச்சு. புரியல? பால் குடிக்காத பூனைன்னு ஒண்ணு இருந்துச்சு. நான் சொன்ன பழமொழியை புரிஞ்சிருக்கியா? பால் குடிக்காத பூனையுமா இருக்குன்னு சொல்றது வழக்கம். ஆனா பால் குடிக்காத பூனையுமா இருக்குன்னு இருந்துச்சு. எங்க பால் குடிக்காத பூனையா? ஆமா, மாட்டு குட்டி கண்ணு குட்டி சொன்னா மாட்டு குட்டியில இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. கேட்டது யாரு? முத நீங்க தொடுத்து வச்சது யாரு? நீங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல். நான் சொன்ன புள்ளியவே நீ அழிக்க கிடையாது. அப்புறம் அதுக்கு அடுத்த கேள்வி வைக்கிறேன். ஏன் நீங்க மட்டும் கேள்வி வைக்கணும் எழுதி வச்சிருக்கேன். கேட்ட விளக்கத்துக்கு வாங்க. நான் கேட்டது பதில் சொல்லுங்க. என்ன கேட்ட? இந்த இடத்துல தான் பூனை குட்டி பால் குடிக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பூனையே பாலே குடிக்காத ஒரு பூனை இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் முருகனுக்கு எருமை வாகனம் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? நான் தொடுத்த கேள்வி என்னாச்சு? சொக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய தெய்வம் இல்ல, ஏன் மத்த தெய்வம் இல்ல யாரு கேட்டீங்க? அந்த முத புளிய இன்னைக்கு வைக்கலையே. யுகம் என்பது 4. ஆமா. திரேதா துவாபர கலியுகம். சரி. திரேதாவத்தில் நடந்தது ஹரிச்சந்திர புராணம். திரேதாவத்தில் நடந்தது ராமாயணம். துவாபரத்தில்
கலியுகத்தில் மகாபாரதம் நடந்துச்சு. கலியுகத்தில் கந்தபுரம் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலும் வரக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்து வந்தவர் யார் என்றால் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். சரி. என ஜெய விஜயன் என்று துவாத பாலகர்களுக்காக கொடுத்த வரத்தினை காப்பாற்றுவதற்காக எதிரியாக இருந்தாலும் அரக்கர்களாக இருந்தாலும் உங்களை நானே ஆட்கொள்வேன் என்று 3 யுகத்திலும் ஆட்கொண்டார். சரி. முதல் யுகத்தில் ஆட்கொண்டார் எப்படி தெரியுமா? நரசிங்கமூர்த்தியாக இரண்யாட்சன் இரண்யகசிபை ஆட்கொண்டார். 2வது யுகத்தில் ஆட்கொண்டார் ராவணன் கும்பகர்ணனாக இருந்தவரை ஆட்கொண்டார். 3வது யுகத்தில் ஆட்கொண்டார் அவர்தான் கம்சன் தந்தவத்தன் என்று சொல்லக்கூடிய 2 பேரை ஆட்கொண்டார் பெருமாள் கண்ணனாகவே வந்து. ஆனா இந்த 3 பேரை ஆட்கொண்டு விட்டார். கலியுகத்துல ஏன் பெருமாள் வரல? கலியுகத்தின் தெய்வம் கந்தனையே சொல்றோம். அதுவும் சுக்குக்கும் சுப்பிரமணியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எதனால் என்றால் மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், காய் என்றால் கமலாட்சன் அப்படின்னு 30 தேவர்களையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் ஒருவனாக என்றால் அவன்தான் முருகன். அப்பேற்பட்ட முருகனாகப்பட்டவரை எப்படி வணங்க வேண்டுமா? ஒவ்வொரு தெய்வத்தையும் தனியாக சிவனையோ பெருமாளையோ பிரம்மனையோ தனித்தனியோ போய் வணங்குவதை காட்டிலும் கலியுகத்தில் ஒருவன் முருகன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை வணங்கிவிட்டால் கலியுகத்தின் தெய்வம் சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்தைய தெய்வம் எவனுமே கிடையாது என்று சொன்னார்கள். சுக்கு என்பது உடல் பிணியை தீர்க்கக்கூடியது, சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய மந்திரம் உள்ள பிணியை தீர்க்கக்கூடியது என்று சொன்னார்கள். அதனால்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. 30 தேவர்களும் கலியுகத்தில் போய் ஒவ்வொரு தெய்வமும் வணங்குவதை காட்டிலும் முருகன் என்று ஒருவனை வணங்கிவிட்டாலே கலியுகத்தின் புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த தெய்வத்தோட கூட்டு வழிபாடு எந்த வழிபாடு? அதை காட்டிலும் அவர்களெல்லாம் அழித்தார் பெருமாள். ஆனால் இந்த சுப்பிரமணியன் அவதரித்தது எதற்காக? சூரனை சம்ஹாரம் செய்ய. சம் என்றால் என்ன? நல்ல. ஆரம் என்றால் தொடுப்பது. அப்பேற்பட்ட அந்த ஆணவத்தை ஒடுக்கி மயிலாகவும் சேவலாகவும் தன் பக்கத்தில் எதிரியாக எல்லாம் கூட வைத்துக் கொண்டாலும் ஆணவத்தை அடுக்கிறனால் அப்ப அவனை போல் கலியுகத்தில் கருணை பொழிபவன் எவனும் கிடையாது என்று சொன்னார்கள். ஆக என்ன அர்த்தம்? எதிரிய கூட அழித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவனுக்கு அபயகரம் நீட்டி காட்சி கொடுப்பார். அதனால இன்னைக்கு எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் முருகனுடைய சன்னதியில மட்டும் யாம் இருக்க யாராவது அண்டி வந்தாங்கன்னா பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வாசகத்தை தரக்கூடிய ஒரே தெய்வம் கலியுகத்தில் கந்த கடவுள். அப்படிப்பட்ட பெருமையானது இன்ன வரைக்கும் வர சொல்றோம். சரி, ஏத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஏற்றிய ஒரு கேள்வி, முருகனுக்கு எருமை வாகனம் எங்கே உண்டு? இது ஒரு குதர்க்கமான விஷயம். இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சாதான் இதுக்கு எப்படி சொல்ல முடியும்? வாகனம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா வாகனத்தின் மூலமா தான் எதையுமே வாகனத்தை பத்தி பேச முடியும். அதனால தெரிஞ்சுக்க. இப்ப நல்ல ஒரு கருத்து, முருகனுக்கு எருமை எங்க வாகனம் கட்டியற? அம்மா, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்துல தெய்வான திருமணம், சரியா? திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம், பழனியில பழத்துக்காக கோவித்து கொண்டு சென்ற இடம், சுவாமி மலையில அப்பனுக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி சிவகுருநாதா என்று பெயர் பெற்றார். கோபம் தணிந்து தணிகைகள் அமர்ந்தகடா தணிகை பழமுதிர் சோலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அங்க வாங்க. அந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் உன்னை எங்கதான் கொண்டு போனா இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கு. பழமுதிர் சோலை அது எங்க இருக்கட்டியனா நம்ம அழகர் கோவில் பக்கத்துல மேலதான் எல்லாம் ஒண்ணுதான். அது கீழே 18ஆம் படி கருப்பர் இருக்க. ஆக ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய புண்ணியமான ஸ்தலம் இந்த பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையில அப்ப ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப பசி தாகம் பல ஊர்கள் தேசமெல்லாம் கடந்து பழமுதிர் சோலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாகர் மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தான ஒரு செய்தி. அப்ப மேல ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் போல காட்சி கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் நாகர் மரத்து மேல உட்கார்ந்து வந்த பாட்டியை பார்த்து கேட்டாராம். என்ன பாட்டி, ரொம்ப களைப்பா இருக்கிய பாட்டி கேட்டாரா இல்லையா? ரொம்ப களைப்பா இருக்கிய பாட்டி, ரொம்ப களைப்பா இருக்க, ரொம்ப நாடெல்லாம் சுத்தி வந்துருப்ப போல, உன் பசியை தீக்கிற மாதிரி நாவற்பழம் போடட்டுமா அப்படின்னு கேட்டாரு. கேட்கும் பொழுது போடுப்பா அப்படின்னு அப்பை சொல்ல, அப்ப முருகப்பெருமான வந்த சின்ன பையன் என்ன சொன்னாரா, பாட்டி பழங்கள் போடுற, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? இதுதான் கதை, இது எல்லாருக்கும் தெரியும். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? அப்ப கீழே இருந்த அப்பை என்ன கேட்டான்னு நினைக்கிறிய? பழம் கேட்டாலே என்ன பழம்? சுடாத பழம் கேட்டார். சுடாத பழத்தையே போடுப்பான்னு கேட்டார். ஆனா இதுல 2 இடத்துல நீங்க கவனிக்கணும். எப்படி? முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டது, நீ இறந்த பின்னால உன்னைய சுட்டு இந்த உடலை சுட்ட பின்பு என்னை வந்து அடைகிறாயா? இல்லை, இறப்பதற்கு முன்னாடியே சுடாமலே இந்த பூவுடையில் இந்த பூவுடலோடு வருகிறாயா அப்படின்னு கேட்டதுதே முருகனுடைய கருத்து. ஆனா இந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கிச்சு,
சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்கும் பொழுது சுட்ட பழம்னா என்னப்பா சுடாத பழம்னா என்னப்பான்னு கேட்டுக்கலாம். ஆனா அந்த அப்பாவுக்கு ஒரு திமிரு பிடிச்சு தமிழ் செருக்கு அவள் போய் கேட்கணுமா தமிழ் அதிகமா படிச்சுட்டோம்னு கேட்கணுமா ஆணவம் தமிழ் படித்தவர்களுக்கே ஆணவம் உண்டுதானே. ஆணவம் இருக்கத்தான் செய்யணும். ஆனா ஆணவம் தலைக்கரிச்சுன்னா ஆணவமே அவனை அடிச்சுட்டு போயிடும். அந்த எண்ணம் போயிடக்கூடாது. ஆக என்னாச்சு இவன் எதுவுமே கேட்கல. எனக்கு சுடாத படத்தை போடுமான்னு கேட்க மேல வந்து நாவல் படத்தை உழுப்பி விட பழங்கள் மண்ணுல கொட்டுது. மண்ணுல கொட்டணும்னு அந்த படத்தை எடுத்து பாக்குறா. பழம் முழுக்க மண் ஓட்டி இருக்கு. படத்தை பக்கத்துல வச்சு மண் ஓட்டிருச்சு அப்படின்னு அப்பை படத்தை வாயில் வைத்து ஊதும் பொழுது அப்பத்தே கேட்டாரா முருகப்பெருமான் என்ன பாட்டி படம் சுடுகிறதா சுடாத படம் கேட்டா ஆனா சுடுதான்னு கேட்டு விட்டானே சிறுவன். கேட்டோன்னு அப்பத்தே அவனுக்கு பட்டுன்னு செவத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சான். ஓங்கி அடிச்சா போயிருக்கான் பட்டுன்னு எதிர்பார்க்காம அந்த மாதிரி இருந்துச்சு அப்பைக்கு. என்னடா அது ஆச்சரியம். எத்தனை சாம்பவான் எப்படிப்பட்ட ஆளைகளா வெட்டி கண்டு வந்த இந்த ஒரு ஆளை சாதாரண ஒரு பையன் தோற்கெடுத்தான்னு சொல்லி அப்பை ஒரு பாடல் பாடுகிறார். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாடி கடலை தட்டைக்கு நானும். நல்லா கவனிக்கிறேன். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாடி இரு கதலி தண்டுக்கு நானும் பெருங்காலில் காட்டில் கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன்னு பாடுறான். இந்த வாசகத்தை கவனிக்கணும். சேர்த்து சொல்லிருங்க சுவாமி. கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன் இன்று ஈர் இரவு துஞ்சாது என் கண். 2 நாட்கள் தூங்காதவன் கேட்ட கேள்வி. கருங்காலி கட்டைனா பெருமூட்டை கருங்காலி கட்டையெல்லாம் பார்த்து வெற்றி கண்டு சாதனை படைத்தவழவை. அப்படிப்பட்ட கருங்காலி கட்டையை பார்த்த இந்த அப்பை ஒரு சின்ன கோடாரி எடுத்து போய் வாழை மரத்துல வெட்டோம்னா வலிக்கிட்டு ஓடுற மாதிரி பெரிய ஆள்லாம் சந்திச்சு வெட்டி கண்ட இந்த அப்பை ஒரு சாதாரண சின்ன பையன் தோத்து போயிட்டுன்றத என்ன சொல்றா. காட்டில் கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு தோட்டேன்றா. கார் எருமை மேய்க்கின்றவர்னு அப்பை சொல்லியிருக்காண்டா. முருகப்பெருமான் அந்த சின்ன வயதுல வந்த வேசா ஆடு மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லல. கார் எருமை மாடு மேய்க்கின்ற காளையருக்கு தோட்டேன்றாரு. அப்ப எரும மாடு மேய்ச்ச சின்ன பையனா வந்ததங்க யாரு முருகன். இன்ன வரைக்கும் பாருங்களே எரும மாடு மேய்க்க சின்ன பையன் அனுப்பி விட்டோம்னா அப்படி போய் எரும மாட்டு மேல உட்கார்ந்து வரது பையனோட வழக்கமா இருக்கும். பல பேர் பழங்காலத்துல எரும மேல உட்கார்ந்து போவாங்க. இது காலச்சோட ஒத்தையடி பாதையில எரும மாடு போயிட்டே இருக்கு. நம்ம மாடு மேல உட்கார்ந்து போறது வழக்கம் இருந்துச்சு இன்ன வரைக்கும். இப்ப உள்ள காலகட்டத்தில் எருமை ரொம்ப குறைஞ்சு வச்சு இங்கதான் நீங்க கவனிக்கலாம். ஆக எரும மாடு மேய்க்கின்ற சின்ன பையனுக்கு தோத்து போன அப்பை பாரு முருகப்பெருமான் எரும மாய்க்கிற வந்தான்றா. சின்ன வயது சின்ன பையன் எரும மாட்டு மேல உட்கார்ந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிருப்பார். ஆக எருமை மீது முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார். எனவே எருமை மீது முருகன் அமர்ந்தனால எருமை கைதட்டுங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா கவி என்பதை அவை தெளிவாக பாடிவிட்டு சென்றார். பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். ரொம்ப அழகான விஷயம். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அது ஒரு ஆர்வம். எருமை மாட்டி என்னப்பா பாடவா பாட்டு பாடவா இவ்வளவு நேரம் பாடணும்ல கொஞ்ச நேரம் வாசிச்ச கையெல்லாம் வலிக்காதா? இல்ல கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும் தானே. இந்த தர்க்கம் என்பது வைத்ததே பக்க மேலக்காரங்கள் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக. அந்த இளைப்பாறும் நேரத்துலதான் பேசக்கூடிய தர்க்கம் ஏற்படுத்தியது. பாடிக்கிட்டே இருக்கிற பாட்டு பாடாமல யாரும் இல்ல. அதனாலதான் சொல்றேன் இளைப்பாறி விட்டு மட்டும் இந்த பாடுவோம். பேசிட்டு பாடுவோம். கலியுகத்துல ராமாயணம் மகாபாரதம் பேசுவதை காட்டிலும் கலியுகத்தில் கந்தனின் பெருமையை பேச வேண்டும். இந்த இடத்துல இந்த நேரத்துல முருகனின் பெருமைகளை பேசினாலும் பேசுறவங்கள புண்ணியம் காட்டலும் கேட்கிறவங்க புண்ணியம் அப்படின்னாங்க. அதான் உலகத்தை சொன்ன கட்டடின் கேட்டல் என்று செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னாரு. அதனால இன்னொரு பெருமை எத்தனை பெருமை இருந்தாலும் கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்ற அவை அப்படின்னாரு. அப்ப ஒரு விஷயத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற காட்டுல 4 பேர் சொல்லும் போது பட்டு ஞாபகத்துக்கு வரும். அது கேள்வி அர்த்தம் கேட்கிறமா இத்தனை சிறப்பா பேசுறேன். இது விளக்க சரியா இருக்கு. ஆக இந்த உலகத்துல தந்தை சொல்மிருக்கு மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோவில் தாயை காட்டு ஒரு தெய்வம் இருக்கா? இல்லவே இல்லை. தந்தை சொல்லக்கூடிய கருத்துக்கான ஒரு கருத்து இருக்கா? அவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தைனா அது போல மந்திரம் சொல்ல எதுமே கிடையாது. ஆக இந்த உலகத்துல எங்க அப்பா சொல்ல கேட்டு நான் காவலுக்கு அப்பா சொல்ல கேட்டு வந்தில்ல அப்பா சொல்ல கேட்டு காவலுக்கு வந்தீங்க. அப்பா சொல்ல கேட்டு வந்தேன். நீங்க உங்க அப்பா பேச்ச கேட்காம வந்திருக்கீங்களே. ஒன்னு தெரிஞ்சுக்கமா தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் வார்த்தைகள் புடிச்சிருந்தா ஏத்துக்கலாம். ஒருத்தனுக்கு தனிப்பட்ட கருத்து தாயை சிறந்த கோவில் தந்தை செல்விக்கு மந்திரம் கிடையாது. நான் எங்க அப்பா பேச்ச கேட்டு காவலுக்கு வந்தேன். ஆனா நீங்க உங்க அப்பா பேச்ச கேட்கலையே. ஒன்னு தெரிஞ்சுக்கறேன். கருத்து என்பது நம்ம சொல்லத்தன் தகுதி இருக்க தவிர அதை ஏத்துக்கிறது அவருடைய கருத்து. அப்ப திணிக்கப்படுவது கருத்து இல்ல. ஒரு நாளும் ஒருபோதும் எதையாவது தவறுதலாக செய்வார்களா? செய்ய மாட்டார்களா?
பாப்பம் என்பது வேறு. நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரு இரு ஜீவன்களை விட தாயும் தந்தையும் மட்டுமே. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பேச்சை ஏன் கேட்க மாட்டீங்க? சின்ன பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, சின்ன பிள்ளைக்கு வேப்பெண்ண இதெல்லாம் சின்ன பிள்ளைல கொடுத்து பழக்குவாங்க, கை சப்ப கூடாது. வேப்பெண்ண குடுக்கறது பிள்ளைக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது கசக்கும்ல. ஆனா சாப்பிட்டா என்ன ஆகும்? உடலுக்கு நல்லதுல. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா வேப்பெண்ணை கொடுக்கும்போது அது வெறுக்குது. அது போல ஆரம்பத்துல வேப்பெண்ண மாதிரி சொல்லக்கூடிய கருத்து இருந்தாலும் வாக்கில இனிப்ப சேர்க்குது. ஆனா ஒரு சில பேருக்கு பாருங்களே, அப்பொழுது உங்களுடைய தந்தை பேச்சை கேட்காம இருந்தா கூட பிறகு ஒரு நேரத்துல இதிலையும் வாழ்ந்து விட்டு செல்லலாம் என்ற நாரதி என்ற பெண் உள்ள படுத்து 60 குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஆசை தோண்டியது. எதையுமே பாருங்களேன், நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்க முக்கியம் இல்ல, அந்த துறையில முதற்கட்ட மாணவனை வழங்குறோமா அதே எங்க பெருசு. அப்படி ஒரு திறமைகள் இருக்குமா, போயிட்டு போட்டோம் செய்கிறது போட்டோம். அந்த மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி என்ன சொல்லிட்டாங்க? மாட்டுக்குட்டியா? மாட்டுக்குட்டி இல்ல, கண்ணுக்குட்டி. அதுக்கு பேரு நான் சொன்ன வழக்கு சரியா இருக்கா? மாட்டுக்குட்டின்னு வந்திருக்கணுமே, ஏன் வரலன்னு கேட்டேன். அதான் கண்ணுக்குட்டின்னு வந்துச்சு. அதான் ஏன் வந்துச்சு? எப்படி வந்துட்டு? யாரோ கொடுத்தாங்களா நீ வச்சுக்கிட்டதா? நான் வச்சுக்கிட்டது இல்ல. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய காரணம் இல்லாம தோரண கட்ட வெள்ள கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. அப்ப எந்த காரணத்துக்காக இந்த கண்ணுக்குட்டி வந்துச்சு கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எதுக்காவது ஒரு காரணம் இருக்கும் தானே. பேசக்கூடிய பழமொழிகள் எல்லாம் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கழுதைக்கு கற்பூரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது வேற கதை. கழுனா புல்லு, தச்சம்னா அதுல படுத்தோம்னா கோர புல்ல. ஏன்னா அந்த பாயை தற்கும் பொழுது ஒரு வாசனை வரும். அதனால கற்பூர வாசனை தெரியுமா? கற்பூர வாசனை. அந்த பாயில படுத்தா கூட எந்த ஒரு ஜீவராசி விஜயசந்துகள் நம்மள தீண்டாது. அது வேற நல்லதே நடக்கூடியது. அது போல எல்லாத்துக்கும் குட்டின்னு அதாவது பேரை சொல்லும் பொழுது இந்த மாட்டுக்கு மட்டும் ஏன் கண்ணு குட்டின்னு சொல்றோம்? ஒரு பசு குட்டின்னு சொல்லலாம், இல்ல மாட்டு குட்டின்னு சொல்லலாம். கண்ணு குட்டின்னு சொல்ல காரணம் இந்த கன்று என்று சொல்லக்கூடிய யாருக்கு பேர் அப்படின்னா ஒரு முனிவரோட சிசிய பிள்ளை, அதாவது சீடருக்கு ஒரு பெயர். சரி, அந்த சீடனாகப்பட்டவர் என்ன பண்றார்? தன்னுடைய முனிவருக்கு எப்பொழுதுமே பணிவிடைகள் செய்வது அதிகமான வழக்கம். அவர் தவம் செய்வார், இந்த தவத்துக்கு ஏற்றவாறு இவர் எல்லா பணிவிடையும் செய்வார். இந்த பணிவிடை செய்யும் பொழுது பாருங்களேன், இந்த யாகம் செய்ய வேண்டும், இந்த தேதியில் இந்த நேரத்தில் யாகத்தை முடிக்க வேண்டும், நான் தவம் செய்து வாழ்ந்துக்கிற யாகத்துக்கான பொருளை தயார் செய்ய என்று குருநாதர் சொல்லிட்டார். குருநாதர் சொன்னது இவன் யாகத்துக்கான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டார். எடுத்து வச்சா பாருங்க, அந்த இடத்துல ஒரு நிறை மாத கற்பனையாக இருக்கக்கூடிய பசு வந்து அந்த யாகத்துக்கான பொருளை வந்து சாப்பிடுது. தன்னுடைய குருநாதர் சொன்ன பொருளை புள்ள அந்த பசு சாப்பிடுது அப்படின்னு கோபத்துல என்ன பண்ணாரு? தடி எடுத்து பசுவை அடிக்க நிறை மாதத்தோட இந்த பசு கன்று குட்டியை இறந்தவோட வெளியே அனுப்பிச்சிருச்சு. குட்டி இறந்து வச்சு. ஆமா, அப்ப கன்று இல்ல பேரு. பேர் இல்ல, குட்டி இறந்துச்சு. அந்த குட்டி இறந்தோட வெளியே வந்து விட்டது. வெளியில வந்து தவம் செய்த முனிவர் வந்தார். பாக்குறார், ஒரு பசுவை கொன்றால் எத்தனை பாவம் தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கும் அந்த பாவம் நம்மளை தொடரும். இதை நீக்குவதற்கு உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன். நீயே என்ன பண்ற? இந்த மாட்டுக்கு வயிற்றுல போய் குட்டியா வந்து பெற என்று முனிவர் தன்னுடைய குருநாதர் கொடுத்த ஒரு வரத்தினால் இந்த கன்று என்று சொல்லக்கூடிய சிசியன் போய் மாட்டுக்கு வயிற்றில் பிறந்து வெளியில் வருகிறார். வந்த பொழுது சொன்னார், கன்று மீண்டும் பிறந்து வந்து விட்டார் என்று சொன்ன பொழுதுதான் கன்று குட்டி அப்படின்னு நம்மளெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டது. இந்த கன்று என்று பெயர் வந்து அவர்களுடைய முனிவரோட பெயர். அதனாலதான் கன்று குட்டி என்று வழக்கத்திற்கு மாறாக நம்ம அழைக்கிறோம். நீ செஞ்ச தப்ப நீ அனுபவிக்கணும் சொல்லி சீடனுக்கு கொடுத்த சாபம் கன்றுன்னு பேர் உள்ள ஒருத்தன் போய் குட்டியா பிறந்தா பேர் என்னது? கன்றுக்குட்டி. இருக்கட்டும், இரண்ட வீட்டுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பால் குடிக்காத பூனை எங்க இருந்துச்சு? இல்ல, நீங்க மட்டும் கண்ணுக்குட்டி மாட்டுக்குட்டி இருக்கீங்க. வேலை இருக்கு. எதுக்கு வந்திருக்க? உடைய பேர் என்ன? நான் எதுக்கு வந்திருக்கேன், என் பேர் என்னன்னு சொல்றேன். முதல்ல இந்த பால் குடிக்காத பூனை சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? பூனையா சொல்லுமா? பால் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுமா? பால் குடிக்காத பூனையுமா இருக்கு? அப்படி இருக்கிற இந்த பூனை எப்படி பால் குடிக்காம இருந்துச்சு? உன தெரிஞ்சுக்க அப்படின்னா சொல்லுங்க. ஒரு விஷயத்தை அதான் செய்யறது வேற, செய்ய வைக்கிறதுன்ற வேற. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. என்னைக்காவது யானை சைக்கிள் ஓட்டி பாத்திருக்கியா? ஆனா நடைமுறையில சர்க்கஸ் கம்பெனி எல்லாம் பழக்கம். அந்த பழக்கம் ஒண்ணு வந்துருச்சுன்னா மாத்த முடியாது. அப்படி ஒரு பழக்கம். நல்லா கவனிக்கணும். பால் குடிக்காத பூனையுமா இருக்கானா? இருந்துச்சு. எங்க? திருநாளிராமல் அவசர புறவையில பெருமையான அரசர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அப்பதான் அரசர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல பால் குடிக்காத ஒரு பூனைய யாராவது கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு 1000 பொன் அப்படின்னு சொல்ல. பால் குடிக்காத பூனை கொண்டாந்து கொடுக்க முடியுமா? அது ஆசையே பாலை பார்த்தா குடிக்கணும். ஆசையே குடிக்கிறத, ஆனா குடிக்க முடியாத பூனையை கொடுக்க முடியுமா? யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் 1000 பொன், அது 3 நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 3 நாளைக்குள்ள கொடுக்கறேன்னு சொல்லி யாராவது கை தூக்குறான்னு பார்த்தா ஒருத்தர் தூக்கல. தெனாலி நம்ம பார்த்தேன், நான் கொண்டாரு பால் குடிக்காத போனதானே 3 நாளைக்குள்ள நான் கொண்டாடுறேன்னு சொல்லி கொண்டாந்து சொல்லி முடிச்சிட்டேன். உன்னுடைய பேச்சு திறமையில நல்லா தான்
தான்ப்பா இருக்கு. ஆனா அது எப்படி பால் குடிக்காம பூனை இருக்கும்? பால் குடிக்காத பூனை இருக்கும் நீ கேட்காத. நான் கொண்டாந்து கொடுக்குறேன். நீ என்ன அமைச்சர் தானே? உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அமைச்சரோ மன்னரோ நான் கொண்டாந்து தரேன்னு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா கொடுப்பேன் சொல்லி முடிச்சாரு. சரி பாப்பா, பால் குடிக்காத பூனைய எப்படி நான் கூட்டியாரு பாக்க மன்னர் காத்துட்டே இருக்காரு. 3 நாள் அவகாசம் போச்சு. இப்ப என்ன ஆகுனா தலையாம மெனக்கட்டு எப்படியாவது பால் குடிக்காத பூனையை தயார் பண்ண சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பூனையை பிடிச்சாந்து அந்த பூனைக்கு கொதிக்க கொதிக்க பாலை காய வச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. கொதிக்க கொதிக்கவா? பாலை கொதிக்க கொதிக்க காய வச்சு பாலை கொடுத்ததுமே ஆரம்பத்துல பார்த்த பூனை ஆகா நம்மளுக்காக பாலை கொண்டாந்து ஆசையை கொடுக்குற முதலாளின்னு சொல்லி ஓடியாந்து குடிச்சா வாயில சூடுபட்டு மறுபடியும் ஓட விடுவானா? மறுபடியும் பூனையை பிடிச்சாரு. அதே போல மறுபடியும் கொதிக்கிற பாலை கொண்டாந்து குடிக்க வைக்க இவங்க மறுபடியும் குடிக்க வாயில மறுபடியும் சூடுபட ஓடி போச்சு. 2வது நாள் பார்த்தேன் அதே மாதிரி பூனையை பிடிச்சாரு. அந்த பூனையை பிடிச்சாந்து அதே பூனையை பிடிச்சாந்து மறுபடியும் கொதிக்க கொதிக்க வைக்கிறேன். பாலை கொண்டாந்து முன்னால வைக்க பூனை ஆர்வத்துல ஓடியார மறுபடியும் சூடு வருது ஓடிடுச்சு. இதே மாதிரி பழக்கப்படுத்தி 3வது நாள் கொண்டு போய் அப்படிப்பட்ட பூனைய பத்திரப்படுத்தி முன்னால வச்சிருந்திருக்கேன். பார்த்தார் மன்னர், யாராவது பால் குடிக்கக்கூடிய பால் குடிக்காத பூனைய கொண்டு வந்திருக்கேன் கேட்கும் பொழுது நான் கொண்டாந்துறீங்கன்னு கையை தூக்கினாலாம். அப்படியா? எங்கப்பா அந்த பூனை கேட்க இப்ப நம்மளால என்ன பண்ணிட்டேன் சுதாரிச்சுக்கிட்டேன். 14 வரைக்கும் சுடுற பாலே கொடுத்தேன் பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அரசர் முன்னால கொதிக்க வைக்காத பால் வெறும் பச்சை பாலை கொண்டாந்து முன்னால வைக்க. சரி, பச்சை பாலை முன்னால வச்சுட்டு இத்தனை நாள் பழக்கப்படுத்தின பாத்தீங்கன்னா பூனைய சூடுபட்ட பூனை அந்த பூனைய பால் முன்னால கொண்டாந்து முன்னால விட இந்த பூனை பாலை பாலை பார்த்தா பூனைக்கு குடிக்கிற நாவ வருமா இல்ல சூடுபட்ட நாவ வருமா? திரும்பி பாக்குமா? அப்பதான் பாத்துச்சா பூனை ஆகா 3 நாள் நம்ம வாயை இந்த பொத்த வச்சது இல்லாம இன்னைக்கு மறுபடியும் கொண்டாந்து வச்சுட்டா சொல்லி பாலை பார்த்த பூனை தெரிச்சு ஓடிச்சான். மன்னர் பார்த்தார் ஆகா பால் குடிக்காத பூனையும் காட்டி விட்டானே திறக்காம இந்த 1000 பூனை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆக அது பாலை வெறுத்த பூனை இல்ல சூடுவட்டே செத்த பூனை என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்னருக்கு எப்பொழுதும் குதர்க்கமாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அவர் பாக்குறங்க வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தாரு. சரி, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தான்னு சொன்னாரு. 1 மாதம் கழித்து இந்த ஆடு எடை கூடாம அப்படியே இருக்கணும். ஆனா நல்ல உணவு கொடுங்க, தீனி கொடுங்க, ஆனா எடை கூட கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா அப்படின்னு சொன்னார். அது எல்லாருமே பார்த்தாங்க, எல்லா தீனியும் கொடுத்தாங்க. ஆடு கொழு கொழு கொழுன்னு எல்லா ஆடு வளர்ந்துருச்சு. சரி, ஆனா தெனாலி நம்ம கொண்டு போன ஆடு மட்டும் வளரவே இல்லை, அப்படியே இருந்துச்சு, கொடுத்த மாதிரி இருந்துச்சா? அப்பதான் கேட்டாரு எல்லாரும் தீனி கொடுத்தீங்களா? நாங்க எல்லாருமே கொடுத்தோம், அதனாலதான் கொழு கொழு வளர்ந்துருக்கு, ஆனா எடை குறையவே இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாங்களா. இப்ப தெனாலி நம்ம கேட்கிறாரு என்னோட ஆடு மட்டும் அப்படியே இருக்கேன், என்ன பண்ண? எடைக்கு தீனி கொடுத்தியா கொடுக்கலையா? ஐயா தீனி எல்லாம் நான் கொடுத்தேன், ஆனா என் ஆடு கட்டினதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கூண்டுல புளி வச்சிருந்தேன். இந்த புளிய பார்த்தமே ஆடு எம்படு திண்டாலும் பயத்துல சாப்பிடையிலே அது உடல்ல போய் ஒட்டுமா? ஒட்டல. அந்த இடம் அப்படியே பயத்தோடயே என்ன சொல்றாரு? பயந்து சோறு நம்மள சோறு உள்ள இறங்காதடா, அதனால சொல்றாங்க நிம்மதியா சாப்பிடணும்னு. அந்த மாதிரி அறிவுக்கு வேலையை கொடுத்தா தெலாரி. ஒரு கோழி ஓடி வரது வச்சுக்கவே, ஓடி வர்ற கோழிக்கு அந்த இடத்துல வரகு சாமான் நெல்லு கம்பு எல்லாம் போடுறான். எல்லாம் போட்டோம்னா அந்த கோழி தின்னுமா இல்ல தின்னாம ஓடுமா? தின்னுதானே வழக்கு. ஆனா கோழி தின்னாது. ஓடி வருது கோழி, வரகு சாமான் நெல்லு கம்பு எல்லாம் போடுறான். போட்டா கோழி தின்னுமா தின்னாதான் நீங்க கேட்டா தின்ன முடியாது. ஆனா இதுல உட்கருத்து தின்னாது. நான் சொன்னேன், ஏன் சொன்னேன் இல்ல, வரகு சாமான் நெல்ல எல்லாம் போட்டவன் கடைசியா கம்பு போட்டிருக்கான். தின்ன வரும்போது கம்ப போட்டா கோழி தின்னுமா ஓடுமா? அதான் ஓடிடுச்சு. புரிந்து கொள்ளுங்கள் தாங்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மகளே, பாத்திர மகிழ்ச்சி இருண்ட வீட்டுக்கு இடத்துக்கு ஜாடிக்கு குரலுக்கு இனிமை குரலுக்கு சொல்லுமா. என்ன ஆட்டோ வரவனை கேக்குறாங்க, இடிக்கிறவனுக்கு என்ன வேணும்? முழக்கை வேணும். என்ன மாதிரி? இதுல என்ன எந்த மாதிரி விளக்க இருக்கு? என்ன விளக்க இருக்கு? நெல் இடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஓ, அதுவா பூன் போட்ட விளக்க. இந்த மத்தெல்லாம் இடிக்கிறதுக்கு வந்து பூன் போடாத விளக்க. நான் பார்த்த இந்த விஷயத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. உலக்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? காமால கண்ணல பார்த்தோம்னா மச்சலா தெரியும். குரு பார்த்தா ஓடி நன்மை. ஆமா, ஒரே குருகுருன்னு பார்த்தா கண்ணுக்கு கோளாறு. ஏத்த குருவே குருகுரு பார்த்தா நல்லது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பார்க்கட்டும். குழந்தை எழுதுது ஒன்ன போல குமரி எழுதுனா எதுக்கு? ஏய், நீ பார்த்தா படிநாயகம் வாங்க. கேட்ட கலிக்கு பதில் நீங்க போனா ஒண்ணும் அர்த்தம் இல்ல. வாங்க வாங்க பாமா. காணாமல் போனவர் அறிவிப்பு, கருத்த நிறம் பருத்த வெளி பார்க்க பயங்கரமா. ஒப்பனை அறையில உங்களை ஒரு நாய் கூப்பிடாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. சரி, போயிட்டு போட்டோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மகளே சொல்லு, எதுக்கு? எதுக்கு? எதுக்குமா? எதுக்கு?
என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னை கேட்டிருக்கேன், என்னாச்சு? என்ன கேட்டீங்க? குமரி அழுவது எதுக்கு கேட்டல? குமரி எதுக்கு சுவாமி அழுக போறா? எதுக்கு அழுவான்னு கேட்டேன். அழுகல மாட்டேன். அழுதது எதுக்கு கேட்டேன். உன்னை அழுவான்னு கேட்க முடியாது. அழுதது எதுக்கு? தெரியாது. எதுக்கு? தெரியாது. தெரியுமா தெரியாதா? சொல்லுமா. தெரியாது. தெரியாம எதுக்கு வர? தெரியாம கேளு. எதுக்கு சொல்லுமா நீ முதல்ல? சொல்ல மாட்டேன். தெரியாது. உனக்கு தெரிய வாய்ப்பே இருக்காது. ஏன்னா குமரிக்கு தான் தெரியும். உன்னை மாதிரி கிளவி இருக்கா தெரியாது. பெருமைக்குரிய பெருமகளே, உன்னை பார்த்த மகிழ்ச்சி, உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு முருகன் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். முருகனை கட்டிக்கிறியாமா? முருகனை கட்டிக்கிறியா? அப்ப என்னைய அசிங்கப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பேச்சு சரியில்லை. முருகனை கட்டி உலகத்துல பெருமண்ட குடும்பம், அந்த குடும்பம் பெரிய குடும்பம். ஆமா, அந்த குடும்பம் எனக்கு தேவையில்லை. அவன் அப்பா சுடுகாட்டுல போயிருக்காரு. இருக்கட்டுமே. அவ அம்மா சிங்கத்து மேல வரா. இருக்கட்டும். அவ அண்ணன் உட்கார்ந்தா எந்திரிக்கவே ஏன் மாட்டான். வேணாம்ன்ற நீனே? அப்படி சொல்லாத. ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மாப்பிள்ளை யாரு மௌனத்தை சொல்ற? காதுல கட்டுங்க. சுப்பிரமணிய சாமி என்பான், கந்த சாமி என்பான், புகநாதன் என்பான், சண்முக வடிவேலன் என்பான், சக்தி வடிவேலன் என்பான், சுந்தர பாண்டியன் என்பான். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பாட்டை பாடும்போது நீங்க ஆமா சொல்லக்கூடாது. வள்ளிதான் ஆமா சொல்லணும். நீங்க ஆமா சொன்னாத்தே அந்த பாட்டு நல்லா இருக்கும். சொல்லு. சுப்பிரமணிய சாமி என்பான், இவங்க நல்லா இருக்க. குன்றக்குடி சாமி என்பான், சொல்லுமா. புகநாதன் என்பான், சக்தி வடிவேலன் என்பான், சண்முக வடிவேலன் என்பான். அப்பக்கி பாடம் சொன்னவனா, ஆன்மீக அறிவு உள்ளவனா, எதிரியை வேற அழுத்தவனா, இரக்க உள்ளம் கொண்டவனா, அப்படிப்பட்ட முருகனவே, வள்ளிக்கேத்த புருஷனவே சுவாமி. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் தமிழனவள், கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் கந்த சுவாமி என்பார், பழனி சுவாமி என்பார், புனிய சுவாமி என்பார், நம்ம கூடி ராஜன் என்பார், வல்லரசு என்பார், ராத்திருக்கை முருகன் என்பார். போகர் கொடுத்த பொக்கிசமா பொந்தோண்டு உள்ளவனா, உலகம் மட்டும் உத்தமகுமாரன், அந்த வெள்ளிமலையில் விட்டிருக்கும் முருகப்பெருமா. அப்படிப்பட்ட முருகனவே, வள்ளிக்கேத்த புருஷனவே, வள்ளி சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் முருகன் என்பார், வீரவேல் முருகன் என்பார், சக்தி வடிவேலன் என்பார், குன்றக்குடி சுவாமி என்பார், தண்டாயுதபாணி சுவாமி என்பார், பழனிமலை ஆண்டவன் என்பார், பக்கமலை முருகன் என்பார், அகர ஆறுமுகம் என்பார், குமாரவட்டி சுப்பிரமணி என்பார். அப்படிப்பட்ட முருகனவே எல்ல உள்ளம் கொண்டவனா, வள்ளிக்கேத்த புருஷனா, பார்ப்பதற்கு சின்ன ஆள் கிடைக்காத பெரிய ஆளு. சின்ன சின்ன என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆனா கண்ணனை மட்டும் கட்டிக்கொள் என்று ஒருவரும் சொல்லாதீர்கள். நான் கட்டிக்கொள்ளவே மாட்டேன். உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். இந்த கண்ணனுக்கு வேணவே வேண்டாம். பொய்யான தவறு வேண்டாம். யாரு பார்த்து ஓட்டி கொடுப்பது பொய்யான வேஷம் என்று எடுத்து உரைத்தாயோ, இந்த வேஷத்தை என்று பொய்யான கூறினாயோ, அந்த முருகன் இருட்டு வரையில் உன்னை திருட்டு வைக்கல. நான் நாரதன், இது புரடிப்பான புலமல்ல, இது சிப்படா கட்டமில்ல. ஆத்தா வள்ளி நாயகா போயிட்டுமா வாங்க. முருகா, என்ன அவரை பற்றி சரம் ஆமா முருகன் நினைத்து எப்படியெல்லாம் நான் காத்திருக்கேன். இப்படியெல்லாம் பெரியவர் பேசிவிட்டதால் மன்னித்தருந்து சீக்கிரமாக எனக்கு மட்டும் திருக்காட்சி கொடுவில் வேண்டுமா? சரவண பையில் நீராடி